அனைவருக்கும் வணக்கம். ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், அதுபோல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தசைநாதர்கள் யோகத்தை செய்ய கிரகங்கள் எப்படி அமர வேண்டும், அதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். முதல் அமைவுகளை ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறக்கும் பொழுது பொதுவான பண்புகள்ல புதனுடைய நட்சத்திரம், புதன் பகவானுடைய நட்சத்திரம், அதிலும் குறிப்பாக கடகராசியிலே பிறந்தவர்கள் அதிகமாக அன்பை வைக்கக்கூடியவர்கள், அன்பு காட்டக்கூடியவர்கள், பரிவு காட்டக்கூடியவர்கள், நேசம் கொண்டவர்கள், நல்ல சமைக்க தெரிஞ்சவர்கள், இதெல்லாம் ஆயில்ய நட்சத்திரம். சேவை செய்யக்கூடியவர்கள், பரிவு கொண்ட மனப்பான்மை கொண்டவர்கள். இந்த பொதுவான விதிகள் உண்டு. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிகம் அடைந்த மாமனார்களுக்கும் மாமியார்கள் இது போன்ற உறவு நிலைகளுக்கு ஆபத்தா, அதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகத்தை டிபெண்ட் பண்ணி, நட்சத்திரத்தின் அடிப்படையில் இல்லை, பொதுவான விதிகள் தான். காரணம், பொதுவாக ஏன் விதியை சொல்றோன்னா, ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப அன்பு காட்டக்கூடிய நட்சத்திரம். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவரையோ ஒரு மனைவியோ ஏற்படுத்தி கொள்ளும் போது அவர்கள் மீது அதிக அன்பு செலுத்தும். அந்த அன்பின் தாக்கத்தால அவர்களோடு தொடர்பில் இருந்த உறவுகள் விலகி செல்லும். அதைத்தான் ஒரு இயல்பாகவே ஆயில்ய நட்சத்திரம்னா வேண்டாம் அவாய்ட் பண்றதுக்கான காரணம், ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ பிறரை, உடன் வந்தவர்களை, நம்பி வந்தவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள், பரிவு பாசம் காட்டக்கூடியவர்கள். இந்த பாசமும் பரிவும் யாரோடு இணைகிறார்களோ இணையக்கூடியவர்களுடைய பெற்றோர்களிடம் இருந்த உறவு நிலைகள்ல சற்று சறுக்கல்கள் ஏற்படுது. அதனாலதான் ஆயில்ய நட்சத்திரம்னா அந்த அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுபோல அப்படி ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களை திருமணம் செய்யணும்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆணினுடைய அல்லது பெண்ணினுடைய தாய் தந்தையருடைய ஸ்தான உருவ பார்க்கணும், அல்லது தாய் தந்தையர்கள் இருக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். மற்றபடி இது பொதுவான விதிகள் தான், அது உண்மை அல்ல. ஆயில்ய நட்சத்திரம் அது போன்ற அமைகள் ஒருவருக்கு நடக்கவிருக்கும் பலனை இன்னொருவரினால் தவிர்க்க இயலாது. ஒருவருடைய ஆயுள் பாவம் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையிலே வேணுமென்றால் விதி இருக்கலாம். அதிக அன்பு அதிக பாசத்தினால் அவர்கள் பிரியக்கூடிய நிலை பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஒரு பையனா இருக்கட்டும் ஒரு பொண்ணா இருக்கட்டும், அம்மா அப்பாவோட இந்த பாசம் திருமணத்திற்கு பிறகு அதை துண்டிக்கப்பட்டால் கண்டிப்பாக வருத்தத்தை ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில தான் பொதுவாக சொல்லப்பட்டதை தவிர ஆயில்ய நட்சத்திரத்தினால் வரக்கூடிய அவர்கள் செல்லக்கூடிய வீட்டினுடைய தாய் தந்தையருக்கு ஆபத்தானா கண்டிப்பாக இல்லவே இல்லை என்பது 100% உண்மை. அந்த வகையில பொதுவான பலனுக்கு வந்துடலாம். ஆயில்ய நட்சத்திரம் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், தசைநாதர்கள் எப்படி யோகத்தை செய்வார்கள். பொதுவாக ஆயில்ய நட்சத்திரனாலே புதன் மகாதிசையில ஜனனம், புதனுடைய நட்சத்திரம் என்பதால் பிறக்கும் பொழுதே புதன் மகாதிசை, 17 மகாதிசை உங்களுடைய பாதத்தின் அடிப்படையில தசையை நடக்க போகிறார். குழந்தை பருவத்திலே புதன் மிகவும் அறிவு சார்ந்த குழந்தைகளாக விளங்குவீர்கள். அந்த புதனை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வையிலே இருப்பது சனியினுடைய தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு யோகத்தை செய்துவிடும். இளம் வயதிலே உங்களை நல்ல ஒரு புத்திசாலியா மாத்திடும். புதன் மகாதசை முடிந்துதான் அடுத்து வர்றது ஞான தசை, கேது தசை. அதனால்தான் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த குழந்தையை நோட் பண்ணீங்கன்னா அதனுடைய குழந்தை பருவம் சரியா ஒரு 10, 12, 10 to 20, 10 இருந்து 20, 22 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகவும் ஞானமாக பேசும், அதிக ஞானம் இருக்கும், அதிக ஆற்றல் வெளிப்படும். ஏன்னா காரக கிரகம் கேது, ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரக கிரகம், தீர்க்கமான அறிவு இருக்கும், வார்த்தைகள்லாம் பெரியவர்கள் பேசுவது போல இருக்கும். அந்த கேது மகானை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர புதனுடைய தொடர்பு வெற்றிட்டா யோகம், அதிக வெற்றி அதிக ஆதாயத்தை கொடுத்துறது, மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துறது. அதே போல் அந்த கேது பகவான் பலவீனத்தை இழந்தால் ஜாதகர் பேசுறது இல்லை, வார்த்தைகள்ல சில தடைகளை கொடுத்து விடுகிறார், குழந்தை வழியாக பேசக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து விடுகிறார், படிப்பிலே மந்தத்தை கொடுத்து விடுகிறார். கேது மகாதிசைக்கு பிறகு வரக்கூடிய சுக்கிர மகாதிசை, சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடிய காரக திசை, 20 வயதுகள்ல ஸ்டார்ட் ஆகுது. சரியான வயதா சுக்கிரனுக்கு கண்டிப்பாக நல்ல வயது. அதனால் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த ஜாதக குழந்தைகள் இளம் வயதில் சுக்கிரனை இருப்பதனால கவர்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள், கவர்ச்சி தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், இளமை தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அதுபோல அந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் அத்தனை விதமான லக்ஸூரியஸ் பொருள்கள், ஆடம்பர வாழ்க்கைகளையும் அனுபவிப்பதற்கு சனி புதனுடைய தொடர்பு, சூரிய தொடர்பை வரும்பொழுது அத்தனை ஆதாயங்களும் கிடைச்சி விடுகிறது. செவ்வாயினுடைய தொடர்பு இந்நிலையிலிருந்து சுக்கிர மகாதசை நடக்குது. செவ்வாய் சனி பகவான் புதனுடைய தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு இந்நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய சுக்கிர மகாதசை யோகத்தை செய்கிறது. எந்த லக்னமா இருந்தாலும் கண்டிப்பா சுக்கிரனுடைய காரகம் வெளிப்படுது. அந்த இடத்துல ஸ்தான பலத்தை இழந்திருந்தா அதிகமா கிடைக்கிறதுல ஸ்தான பலம் பெற்றிருந்தா நல்லா கிடைக்குது. எப்படி சொல்லலாம், ஸ்தான பலம் வலுத்து இருந்தா பெரும் சொகுசு வாகனங்கள்ல போக போறீங்க, சாதாரண பலம் குறைந்திருந்தா அரசு வாகனங்கள்ல போனாலும் ஜன்னலோர இருக்கையில பயணிக்க போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு இன்றியமையாத நல்ல பலனை செய்வதற்கு செவ்வாய், சனி பகவான், சூரியன், புதன் இந்த கிரகங்களுடைய தொடர்பு யோகத்தை செய்கிறது.
அதன் பிறகு சூரிய மகாதசை. சூரியனை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய தொடர்பிலே இருப்பது, பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனுடைய தொடர்பிலே இருப்பது, செவ்வாயினுடைய தொடர்பிலே இருப்பது, சுக்கிர தொடர்பிலே இருப்பது பெரிய ஆதாயங்களை கொடுக்கிறது. 6 வருட மகாதசை யோகமாக செயல்படுகிறது. அதன் பிறகு சந்திர மகாதசை. சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகர், தாயை பற்றி சொல்லக்கூடியவர். அந்த சந்திர பகவானுடைய மகாதசை வருவது, ராசிநாதனே மகாதசை வருவது, குருவோடைய தொடர்பு பெற்றிருப்பது, செவ்வாயினுடைய தொடர்பை பெற்றிருப்பது, சூரிய தொடர்பை ஏதேனும் ஒரு வகையில பௌர்ணமியிலே பெறுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. மிகப்பெரிய நலபலனாக அந்த சந்திர மகாதசையை பயணப்படுகிறது. செவ்வாய் மகாதசையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே செவ்வாய் பகவான் பூமிக்காரகர், போருக்காரகர். ஒரு மத்தியம வயதிற்கு பிறகு நிலவல ஆதாயங்களை சேர்ப்பதற்கு இந்த செவ்வாதசை சாதகப்படுத்தும். செவ்வாய், குரு, சுக்கிர, புதனுடைய தொடர்பு, புதன் இணையக்கூடாது, புதன் பார்வையிலே இருப்பது யோக பலனை செய்கிறது. அதுபோல் அடுத்ததாக வரக்கூடிய ராகு மகாதசை ஒரு 18 வருட மகாதசை. இந்த ராகுவை குரு பகவான் தொடர்பு கொள்வது, சுக்கிரன் தொடர்பு கொள்வது, புதனை தொடர்பு கொள்வது யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஜாதகர்களுக்கு ஏற்படுத்தி செல்கிறது. அடுத்ததாக குரு மகாதசை. இறுதி காலகட்டங்களிலே குரு சனி மகானாக தசை நடக்கும். குரு மகாதசை வரைக்கும் 16 வருட மகாதசை. உங்களுடைய 60 வயதை கடக்கும் பொழுது, 60 வயது அந்த மத்தியமத்திலே இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய இந்த குரு மகாதசை, குரு சனி பகவானுடைய தொடர்பை பெறுவது, சந்திர சூரிய தொடர்பை பெறுவது யோகங்களை செய்து கொடுக்கிறது. செவ்வாயினுடைய தொடர்பும் யோகங்களை செய்து கொடுக்கிறது. ஆன்மீகம், ஞானம் அத்தனையும் பெற்றுத் தருகிறது. சனி மகாதிசை இறுதியாக எல்லோரும் அனுபவிக்க முடியாத லட்சத்தில் ஒரு 10 நபர்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த சனி மகாதிசை 19 வருட மகாதிசை. இந்த சனி பகவானோடு குரு சுக்கிர புதன் தொடர்பு இருக்கும் பொழுது இறுதி காலகட்டங்களிலும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆன்மீக எண்ணம் நித்தியத்தை அடையக்கூடிய யோகத்தை பெற்றுத் தருகிறது. நாம் இந்த வீடியோல சொன்ன கிரக இணைவு தொடர்பு இருக்கும் பொழுது உங்களுடைய மகாதசைகள் அந்தந்த வயதிற்கு ஏற்றால் போல யோகத்தை செய்கிறது. அந்த கிரகங்கள் ஸ்தான வலுவோடு இருக்கும் பொழுது மேலும் கூடுதல் யோகங்களை பெற்றுத்தரும். ஸ்தான வலு என்பது ஒரு கிரகம் உச்சம் பெற்ற நிலை, நீசபங்கம் பெற்ற நிலை, ஆட்சி பெற்ற நிலை, பரிவர்த்தனை பெற்ற நிலை, திக்பலம் பெற்ற நிலை, வர்க்கோதமம் பெற்ற நிலை, நட்பு நிலை, இதெல்லாம் ஸ்தான பலத்தினுடைய முதன்மை வலுக்கள். ஸ்தான பலம் பெற்றால் கிரகங்கள் அதிகமாக பலனை வலுத்து செய்யும். யோக கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது யோக பலனை வலுத்து செய்யும். அவயோக கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அவயோக பலனை வலுத்து செய்யும். இதுதான் விதி. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.